விஜயகாந்துடன் ரஜினி நடிக்காமல் போன காரணம். ரஜினியும் விஜயகாந்தும் ஒரு படத்தில் கூட இணைந்து நடிக்கவில்லை. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று பல நேரங்களில் ரசிகர்கள் நினைப்பது உண்டு. அதற்கு காரணம் இதுதான். 1985 நான் சிகப்பு மனிதன் படத்தில் ரஜினிகாந்த் நடித்துக் கொண்டு இருந்தார். அப்போது அருகில் உள்ள விஜயா கார்டனில் விஜயகாந்த் நடித்துக் கொண்டு இருந்தார். உணவு இடைவேளையின் போது ரஜினி விஜயகாந்தை பிரபல வார இதழுக்காக பேட்டி எடுத்தனர். அப்போது ரஜினி கேட்க பல கேள்விகளுக்கும் விஜயகாந்த் மிகவும் நேர்மையாக பதில் சொன்னார். அப்போதெல்லாம் ரஜினியும் விஜயகாந்தும் இணைந்து நடிக்க வாய்ப்பே இல்லை என்றும் ரஜினி அதற்கு சம்மதிக்க மாட்டார் என்றும் உதவி இயக்குநர்கள் சொன்னார்களாம். அந்த சந்திப்பில் நான் கூட உங்களை இணைந்து நடிக்கவே மாட்டேன் என்று சொல்லவே இல்லை என ரஜினி சொன்னதும் இருவரும் சிரித்துக் கொண்டனர். அது மட்டுமில்லாமல் ரஜினி விஜயகாந்திடம் நீங்களும் நானும் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு பாயும் புலி படத்தில் கிடைத்தது. ஆனால் ராமன் ஸ்ரீராமன் படத்துல இருந்த கால்ஷீட் பிரச்சனையால் நாம 2 பேரும் இணைந்து நடிக்க முடியாம போச்சு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார். அதற்கு விஜயகாந்த் அந்த பட வாய்ப்பை இழந்து பத்தி நான் கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை. ஏன்னா நான் தனியாளா சினிமாவில நிலைச்சு நிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதனால செகண்ட் ஹீரோ சப்ஜெக்டோ துணை நடிகராகவோ நடிக்க விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன். அதை ஆமோதித்த ரஜினி எங்க கிட்ட கேட்ட போதும் அதுதான் சொன்னேன். அவர் வளர்ந்து வரும் இளம் ஹீரோ. இப்போதைக்கு துணை நடிகர் சப்ஜெக்டோ செகண்ட் ஹீரோ சப்ஜெக்டோ அவர் நடிச்சா நல்லா இருக்காதுன்னு சரவணன் சார் கிட்ட சொன்னேன். ஆமா, என்கிட்டயும் சரவணன் சார் சொன்னாரு என்றார் விஜயகாந்த். ஏவிஎம் தயாரித்த முரட்டுக்காலை படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்க விஜயகாந்துக்கு வாய்ப்பு வந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகுதான் அந்த வில்லன் ரோலில் ஜெய்சங்கர் நடித்தாராம்.